Dear teachers, welcome to JS in English Learning. In today's class, we will be discussing Edmund Spenser's Fairy Queen, Canto 4 onwards. So far, we have been discussing up to Canto 3. Canto 3 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த Canto 4 அதுல இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா there is the false Red Cross Knight Archimago who is in the guise of Red Cross Knight அப்படிதானே அந்த Red Cross Knight உடைய disguiseல Archimago is traveling with Lady Yuna and எதிர்த்தாப்புல யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா you have Sans Joy. Am I right? Is it Sans Joy? Oh, sorry. Sans Loy. Sans Loy is the knight. That particular knight, Sans Loy, who is the brother of the beheaded knight. Sans Foy. Sans Foy is the eldest of the three brothers. Sans Foy, Sans Loy, and Sans Joy. These are the three brothers. Out of the three, you find Sans Loy has been beheaded by Red Cross Knight and அந்த Red Cross Knight உடைய அந்த ஒரு ஷீல்ட் அவனுடைய ஆர்மர் everything is taken by Red Cross Knight as a booty. அப்படின்னா ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர்ல தோற்கடிக்கப்படுபவனிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் வென்றவன் எடுத்துக்கொள்வது மரபு. அந்த மரபை அவர் ஃபாலோ பண்ணி என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸ் லாய்க்கு போய் சேர்ந்திருக்கு. அப்ப சான்ஸ் லாய் என்ன பண்றான், he is very angry with the murderer of his brother. எப்படியாவது அவனை பழி வாங்கணும் அப்படின்னு அவனை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணும்போது he comes to know that it is a man who has a cross symbol on his what is a shield and on his armor. So he comes to a conclusion that it is a Red Cross Knight. இப்போ the Red Cross Knight கொல்லலாம் அப்படின்னு அவர் தேடி வரும்பொழுது அந்த காட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே யூனா, லேடி யூனா இஸ் சர்ச்சிங் ஃபார் Red Cross Knight. அவரை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார். அப்படி தேடி அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சைட்ல ஆர்ச்சிமேகோ, த ஆர்க் மெஜிஷியன், த சார்சரர், அவர் யுனாவை விடுற மாதிரி இல்லை. அவர் எப்படியாவது இவங்களை ஃபால்ஸ் வேல கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக he disguises himself as Red Cross Knight. அப்ப அந்த Red Cross Knight உடைய உருவத்துல அவர் என்ன பண்றாரு, லேடி யுனாவை பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் நான் அப்படி கிளம்பி வந்தேன், ப்ளீஸ் forgive me அப்படின்னு கேட்டுட்டு லேடி யுனா இஸ் வெரி மச் ஹாப்பி that this man is seeking forgiveness. மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே டிராவல் பண்ணி போகும்போது எதிர்த்தாப்புல யார் வரா, you find Sans Loy. Okay, Sans Loy is coming. Okay, Sans Loy Archimago in the disguise of Red Cross Knight பாக்குறாரு. பார்த்தோன்னா அவரு ரொம்ப கோவமாயி பண்றாரு, இவன் தான் Red Cross Knightன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணும் பொழுது the original appearance of Archimago is known. Okay, அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா Archimago is almost very badly wounded and now அந்த டைம்ல அங்க சான்ஸ் லாய் யுனாவை பார்த்தோன்னா he becomes lustfully attracted. Okay, Sans Loy is lustfully attracted towards Yuna and he wants to take Yuna as a possession. எனக்கு தான் நீ சொந்தம் அப்படின்னு அவளை தன்னகத்திலே எடுத்து முயற்சி பண்ணும் பொழுது அந்த லைன் என்ன பண்ணுது, it is trying to attack Sans Loy but is killed by Sans Loy, but because Sans Loy is a beastly character. அவர் பயங்கர பீஸ்லி கேரக்டர். அவர் ஏன் அவ்வளோ பவர் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கேண்டோல நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. சான்ஸ் லாய், சான்ஸ் ஃபாய் அண்ட் சான்ஸ் ஜாய், அந்த மூணு பேருமே they are the sons of the night.
இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். தே ஆர் த சன்ஸ் ஆஃப் த நைட். NIGHT, KNIGHT கிடையாது. இரவு, இருள், அந்த இருளின் புதல்வர்கள். And you find night is personified into a woman. Okay, and you find Deusa goes in search of night to safeguard the character Sans Loy, who is very badly attacked in the next canto. Canto 4ல Sans Loyக்கும் the real Red Cross Knightக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது, டியூவல். அந்த டியூவல்ல பாத்தீங்கன்னா initially Sans Loy is very powerful, but towards the end it is Red Cross Knight who overpowers Sans Loy. Sans Loy அவர் அட்டாக் பண்ணி ரொம்ப பேட்லி wounded-ஆ இருக்கும்போது suddenly there is a dark cloud which overpowers. அந்த dark cloud-ல திடீர்னு யாரு டிசப்பியர் ஆயிடுறா? Sans Loy disappears. This is how the story goes. Now let's get into Canto 4 of Fairy Queen, Book 1. Shall we? Yes. இப்போ நமக்கு ஸ்டோரியில பாத்தீங்கன்னா யூ ஃபைண்ட் நமக்கு எல்லா கேண்டோலையுமே ஒரு ஓப்பனிங்கா, ஒரு கேண்டோல ஓப்பனிங் there is the author's voice. There will be a few lines where the author gives a general comment. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேண்டோலையும் ஆத்தர் வந்து பிகினிங்ல ஒரு சம்மரி டைப்ல, அதே நேரத்துல ஒரு கமெண்ட்டும் கொடுப்பாரு. கமெண்ட் ஆன் த ஆக்ஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் எபிக் போயம், பர்டிகுலர் கேண்டோல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல he will also tell the gist. It will be a kind of a summary, ஒரு சின்னதா ஒன்லைன் சம்மரி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ஓப்பனிங்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் he admonishes young men in common for changing their beloved lady too quickly. ஓகே, பிகினிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த யங் பீப்புள், why are these young people, let me change the color for you so that you can follow it. Why do young people change their love interest so quickly? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. and he finds fault with the young men. ஏன்பா ஒரு பொன் மேல வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை கடைசி வரைக்கும் காட்டாம, when you start misunderstanding, why do you change your lady love? இத எதை வந்து பேஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாருன்னா, the moment he abandons Yuna by having a false perception, யுனா வந்து தப்பானவர் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, யுனாவை அந்த அர்ச்சிமேகோவுடைய இடத்துல விட்டுட்டு வெளியில வந்துடுறாரு. அந்த உடனே என்ன பண்றாரு, he happens to see Fidessa. Fidessaவை பார்த்தோன்னா என்ன பண்றாரு, he thinks that Fidessa is a noble woman and he starts shifting his interest to Fidessa. Fidessa மேலோட தன்னுடைய முழு கவனத்தையும் திருப்புகிறார். and இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, that Red Cross Knight is not very strong in love. அவர் லவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதன் கிடையாது. he is very fickle in love அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு பிகினிங்லே யார் சொல்றா, எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்றார். இதற்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபிதேசானா யாருன்னு தெரியும். ஃபிதேசா இஸ் த woman who has a beautiful appearance, and இந்த ஃபிதேசாவை சேவ் பண்றதாக நினைத்து கொண்டு தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, you find Red Cross Knight. What did he do? He kills Sans Loy. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்கனவே இருக்கு. இப்போ அந்த ஃபிதேசா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, she concocts a tale, ஒரு ஃபால்ஸ் ஸ்டோரி கிரியேட் பண்ணி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த ஃபிதேசா யாரு அப்படின்னா, she is ugly looking Deusa, DUESSA, and this is what we find in the next line. இப்போ இந்த டியூசா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரெட் கிராஸ் நைட்டை நல்லபடியாக ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு என்ன பண்றாங்க, she is taking him to the city of pride. What is the next place that they go அப்படின்னா, they go to the city of pride. Sorry, they go to the city of pride. And who is the ruler of city of pride அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is Lucifera. Okay, the daughter of gods.
And is it good gods அப்படின்னா no. And she is the daughter of, I am putting it here, she is the daughter of Pluto and Proserpine. Okay, the goddess of the underworld, Pluto. Okay, she is the daughter of Pluto and Proserpine. Okay, Proserpine is the goddess of the underworld. Make a note of it. Okay, ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இனிமேட்டு தான் இருக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது. இந்த ஒரு கேண்டோ மட்டும் ரொம்ப டீடைல்டா ஐ வில் பி டேக்கிங் இட். ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா திஸ் வில் என்னை பொறுத்த மட்டும் இந்த கேண்டோல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. அதனால ஐ எம் புட்டிங் இட் அக்ராஸ் டு யூ. ஓகே, நவ் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா லூசிஃபரா. ஓகே, இந்த லூசிஃபராவுடைய palace that is called the city of pride. How is it built? Okay. Okay. Lata Prakash ma'am is asking, kindly go ahead, start again with city of pride. Okay, நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டியூசா, she is in the guise of Fidesa. Fidesa அப்படிங்கிற ஒரு போலியான ஒரு தோற்றத்துல ரெட் கிராஸ் நைட்டோட இருக்கா. ரெட் கிராஸ் நைட் is not able to judge the real character of Fidesa. அவங்கள ரொம்ப நல்லவங்க நினைச்சு அவங்க கூட டிராவல் பண்றாரு. அப்போ அந்த Fidesa என்ன பண்றாங்க அப்படின்னா, லெட்ஸ் கோ டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி அவரை மிஸ்கைட் பண்ணி எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, she is taking him to the city of pride. Okay, city of prideக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த city of pride எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a highway. It's a very broad highway. It's a very broad highway. And look at this broad highway. அதுல எவ்வளவு பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, there were many people have traveled in this broad highway அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. And that particular building, this city of pride has a stately palace. ஒரு பயங்கரமான ஒரு மிகவும் ஆடம்பரமான ஒரு பேலஸ் ஒன்று இருக்கு. அந்த பேலஸ் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பில்டிங், பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டட். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there were many people who have traveled into this palace. And வெளிப்புறத்துல பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவ். But the rear side of the building, rear side of the building is in dilapidated condition. Dilapidated conditionனா அது பாலடைந்ததாக உள்ளது. நம்ம குட்டிச்செவரு மாதிரி இருக்கு. முன்புறம் மட்டும்தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஜோக் இருக்கு இல்லையா, ஹெல்லுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்களாம், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஒரு சோல் வந்து went to heaven. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, I want to have an experience of heaven and hell. இந்த ஹெவனுக்கு வந்து காட் என்ன சொன்னாரு, ஓகே டேக் ஹிம் ஆன் a tour to both heaven and hell. இவர் ஹெவனுக்கு போனாரு. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த லாங் ஒயிட் கவுனை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. உடனே இவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, என்னையா அது ரொம்ப போரிங்கான லைஃபா இருக்கும் போல இருக்கு, இங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னா, ஓகே லெட்ஸ் கோ டு ஹெல். அப்போ ஹெல்லுக்கும் கூட்டிட்டு போனா அங்க பாத்தீங்கன்னா பயங்கர என்டர்டெயின்மெண்ட், மியூசிக், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் ஃபன் அண்ட் ஃப்ராலிக் இருந்தது. உடனே அவரு காட்ட திருப்பி வந்து என்ன சொன்னாரு, சென்ட் மீ டு ஹெல். உடனே ஓகே கோ டு ஹெல், திஸ் இஸ் த ஃபைனல் டிசிஷன், யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் பேக். அங்க ஹெல்லுக்கு திருப்பியும் அவர் போகும்போது தான் தெரிஞ்சது அங்க என்ன இருந்தது, there was only sufferings, there were only pain inflicted on the souls. அதே மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகே, நீங்க பைபிள்ல என்ன விஷயம்லாம் கொடுத்துருக்கோ அதை தான் இங்க வந்து ஆத்தர் சொல்லிட்டு வர்றாரு, எட்மண்ட் ஸ்பென்சர். என்னன்னா, நரகத்திற்கான வாயில் மிகவும் அகலமானது, ஆனா சொர்க்கத்திற்கான வாயில் வந்து மிகவும் குறுகலானது. The path to hell is broad. Many people travel in it because it is very easy. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நிறைய பேர் போவாங்க. ஆனா the path to heaven, the path to goodness is very narrow. Okay, it is very very narrow. அந்த மாதிரி ஒரு பாதையில இவங்க பயணம் போறாங்க. And the journey, what type of journey is it?
இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து டேக் இட் ஃப்ரம் த ட்ரெயினா, எல்லாமே அந்த டெக்ஸ்டுக்குள்ளார நம்ம கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ டேக் இட், மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, த பாத் ஆஃப் இட் இஸ் filled with, எப்படி இருந்தது, how is the path அப்படின்னா, it is built of square bricks which was laid one above the other without using cement. Okay, it was a stately palace built with squared bricks, square இருக்கும் bricks, without cement. Okay, and எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க? It was constructed cunningly. Okay, it was constructed cunningly, that is the exact word. Okay, it was lifted with many lofty towers. ரொம்ப லாஃப்டியான டவர்ஸ், ரொம்ப ஸ்கை கிரேப்பர்ஸ் மாதிரி நிறைய லாஃப்டி டவர்ஸ் இருந்தது. அண்ட் தென் தெர் வேர் மெனி குட்லி கேலரிஸ். மெனி கேலரி அப்படின்னா ஃபைன்லி டெக்கரேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, வெரி அட்ராக்டிவ். தெர் வேர் பியூட்டிஃபுல் விண்டோஸ், பியூட்டிஃபுல் பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ், அண்ட் on the top of the palace, அந்த லூசிஃபரா உடைய பேலஸ் டாப்ல there was a sundial. Okay, sundial. அந்த மணல் வச்சு டைம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய மேசிவ் ஸ்ட்ரக்சர் இருந்தது. எதுக்காக அப்படின்னா, to show time. Okay, it was so arranged in order to show time. இப்போ நமக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு அப்படின்னா, this building, okay, though it appeared to be a very great building, the foundation was very, very weak. இதனுடைய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான ஃபவுண்டேஷன். as it is stated in the Bible. பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு பேரபிள் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார். என்ன பேரபிள் அப்படின்னா, ரிகார்டிங் the faithful and the faithless people. ஓகே, ஒரு ஃபெய்த்ஃபுல் மேன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, ஒரு நம்பிக்கையாளன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கற்பாறையில் தனது வீட்டை கட்டியவருக்கு சமமானவர். ஓகே, ஒரு முன்மதி உடையவர். முன்மதி அப்படின்னா மேன் ஹூ ஹஸ் சவுண்ட் விஸ்டம். வாட் வில் he do அப்படின்னா, he will go and build his house on top of a rocky structure. ஓகே, ஏன் அப்படின்னா, பெரிய பூகம்பம் வந்தாலும் ஒன்றும் ஆகாது, பெரிய புயல் வெள்ளம் வந்தாலும் அந்த ராக்கி ஸ்ட்ரக்சர்ல மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல இருக்கிறது ஒன்றும் ஆகாது. ஆனா those people who are fools will build their houses on sand and it will be easily shaken. அப்ப இந்த லூசிஃபராவுடைய அந்த பேலஸ் was built on sand, மணல் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு. And what was it like அப்படின்னு கேட்டீங்கன்னா, it was the nature of the building was quivering na shaky. It was shaky all the time. Okay, it was shaky all the time. அந்த முன்ன பகுதியை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, the front side was very, very attractive. The front part வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது, பயங்கர டெக்கரேட்டிவா இருந்தது, ரொம்ப ஸ்டேட்லியா இருந்தது. பட் the rear part was very old and dilapidated. It was painted cunningly. That is a statement used. Okay, Edmund Spencer சொல்றாரு, this particular building was painted cunningly in order to attract people in. Once you go in, you will become a slave. You will not be able to come out. ஏதோ ஒரு காரணம் காட்டி உங்களை அங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லேவ் ஆக்கி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. That is what is mentioned in the coming stanza. Now, அடுத்த கேண்டோ நம்பர் நமக்கு இந்த செகண்ட், இந்த கேண்டோ நம்பர் 4ல 6th ஸ்டான்ஸா இருக்கு. அந்த 6th ஸ்டான்ஸா, ஐ எம் கோயிங் பை ஸ்டான்ஸா பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக். ஓகே, கேண்டோ 4 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நிறைய டேட்டா உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இதுல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, யூ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் 6 கவுன்சிலர்ஸ் ஆஃப் லூசிஃபரா, த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லூசிஃபரா. அப்போ நிறைய சிமிலிஸ், மெட்டஃபர்ஸ் எல்லாமே எட்மண்ட் ஸ்பென்சர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறார். இப்போ ஸ்டான்ஸா நம்பர் 6ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த ரெட் கிராஸ் நைட்டும்
Duessa in the disguise of Fidesa. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா they are going to the gate of that particular stately palace. அங்க போய் நிக்கிறாங்க. And அந்த ஹவுஸ் உடைய போர்ட்டர், what is his name அப்படின்னு கேட்பாங்க. The name of the porter, okay, the name of the porter, what is it அப்படின்னு கேட்டீங்கன்னா I am putting into the chat box. The name of the porter is Malvenu. His name is Malvenu. I put it in the chat box. His name, the porter's name. The porter's name is Malvenu. Okay. He is the man who is in charge of that particular stately building. And what is the nature of this man? Will he deny entrance to anybody who comes and knocks? அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. He will not deny entrance. Okay, யார் வந்தாலும் சரி வாங்க வாங்க. ஏன் அப்படின்னா உள்ள வந்து he needs people to be tortured. அதனால உள்ள வரவங்க எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் கொடுத்து டிக்கெட் கொடுத்து உள்ள அனுப்பிச்சிடுவாரு. உள்ள வந்து அவங்க வச்சு அவங்கள செய்வாங்க. Now என்ன பண்றாரு? He opens the door and admits Duessa and ரெட் கிராஸ் நைட் ரெண்டு பேருக்குமே என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த வீடு வந்து எப்படி இருந்தது? The wall of the palace, the interior decoration was very rich and there were costly hangings there. It was with rich array அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. Rich array, rich array அப்படின்னு சொன்னீங்கன்னா rich ornamental structures, we call it as tapestries. அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we call it as tapestries. It is called as tapestries. Okay, what do you mean by tapestry? அப்படின்னா it is கலை நயம் மிக்க artistic structures. So there were rich tapestries and then it was with costly wall hangings. அப்படி அருமையாக இருந்தது. And உள்ள யார் இருந்தாங்க? There was a big crowd inside this palace. Okay, there was a big crowd. இந்த crowd யாருக்காக waiting அப்படின்னா they were waiting to get a glimpse of Lucifera. அவளை எப்படியாவது பாத்துடணும், லூசிஃபராவை எப்படியாவது பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ரொம்ப ஏக்கத்தோடு நிற்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் அங்கே இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூசிஃபரா was suffering from a flaw in the character. What was it called அப்படின்னா she was very proud. Okay, that is why it is called the palace of pride or city of pride. This is modern translation. Okay, the palace of pride is the original translation. Okay, on the palace of pride la இருக்கக்கூடிய Lucifera was a very proud woman. Okay, how proud she was. What is the name of that particular palace அப்படின்னு கேட்டீங்கன்னா the name of that palace and the name of the country was called Persia. And the name of that palace and the name of the country is Persia. Persia is the name. Persia. Okay, and was this the original land of Lucifera அப்படின்னு நமக்கு ஒரு question வரும். அப்போ லூசிஃபரா உடைய ஓன் கண்ட்ரியா சார் அப்படின்னா நோ, இட் வாஸ் நாட் த கண்ட்ரி ஆஃப் லூசிஃபரா, பட் லூசிஃபரா யூஸ்டு ஃபோர்ஸ் டு ஆக்கிபை தட் பர்டிகுலர் கண்ட்ரி. அந்த நாட்டை என்ன பண்ணா? பை கன்னிங் மீன்ஸ் ஷீ பிகேம் த ரூலர் ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரி கால் லூசிஃபரா. ஓகே, அண்ட் சாரி பெர்ஷியா. அண்ட் பெர்ஷியா உடைய நேம், அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்ஷியா, the country is considered to be the mother of all pomp and show. இது அப்படியே டெக்ஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் தான் சொல்றேன். Okay, Persia, the land is considered to be the mother of. Okay, Persia, the land is considered to be the mother of all pomp and show. Pomp and show அப்படின்னு சொன்னீங்கன்னா கூத்து கும்மாளம் நம்ம தமிழ்ல லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா all POMP, all celebrations. பகட்டு, அந்த பகட்டு எல்லாத்துக்குமே மொத்த உருவம் வந்து அந்த தேசம்தான்.
அந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரியாக யார் இருக்கா அப்படின்னா லூசிஃபரா. அப்ப இந்த லூசிஃபரா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தேசத்தை போய் என்ன பண்ணியிருக்காங்க, கன்னிங்கா அந்த தேசத்துக்குள்ள போய் she has become the ruler. And this particular place, Persia, is a splendorous place. ரொம்ப பயங்கரமான ஜொலிஜொலிக்கக்கூடிய ஒரு நகரம். Okay, and in that country there were noble crew, there were noble people filled with lords and ladies. அங்க இருந்த மக்கள் எல்லாமே ரொம்ப rich people, people who were highly fashionable. இப்போ ஃபேஷன் லவர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா எட்மண்ட் ஸ்பென்சர் அட்டாக் பண்றாரு இங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே வேர் வெரி காஸ்ட்லி ட்ரெஸ்ட் அண்ட் தே வேர் லவர்ஸ் ஆஃப் பியூட்டி. தே வேர் நாட் லவர்ஸ் ஆஃப் குட், தே வேர் லவர்ஸ் ஆஃப் பியூட்டி. ஓகே, லவர்ஸ் ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது நமக்கு ஸ்டான்சா நம்பர் 7. இப்ப ஸ்டான்சா நம்பர் 8க்கு போறோம். 8 எதை பத்தி அப்படின்னா, இட் இஸ் அபவுட் த அப்பியரன்ஸ் ஆஃப் த குவீன் லூசிஃபரா. லூசிஃபராவுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a big crown, there was a big throne. ஒரு crown வச்சுட்டு ஒரு குவீன் இருந்தாங்க. and she sat on a throne. and how was the throne? The throne was bright as a sunny day. அது பயங்கரமாக ஜொலித்தது. எது மாதிரி ஜொலித்தது, எது மாதிரி பிரகாசமா இருந்தது அப்படின்னா, ஒரு சூரியன் எப்படி ஒரு பகல் நேரத்துல பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசமாக இருந்தது. and this lady was dressed in royal robes. okay, and அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, was she a married woman அப்படின்னா, no, she was a maiden queen with dressed in glittering gold. எது மாதிரி கிளிட்டரிங் கோல்டு அப்படின்னா, லைக் த டைட்டன்ஸ் ரே. டைட்டன் அப்படின்னா சன்ஸ் ரேஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த காஸ்டியூம் ஆஃப் லூசிஃபரா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஹியர் த டிஸ்கிரிப்ஷன் இட் இஸ் அ மெட்டபாரிக்கல் டிஸ்கிரிப்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரப்போகக்கூடிய எக்ஸாமும் சரி, இந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ட்ரை பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ அப்பியர் ஃபார் செட் எக்ஸாம். அந்த செட் எக்ஸாம்ல அந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, த மோட் ஆஃப் த எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி காம்ப்ரிஹென்ஷன் டைப். ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பேசேஜ் ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்ப அதுல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இம்ப்ளாய்டு கொஸ்டின், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா மெட்டபாரிக்கல்னா ஓவர் இம்போஸ் பண்ணிடுறாங்க. நாட் லைக் டைட்டன்ஸ் ரேஸ்ன்னு அப்படி கொடுக்கல. they say her dress shown as titan ray. இங்க சிமிலி தான், as அப்படின்னு யூஸ் பண்ணிட்டாங்க. as லைக் எல்லாம் யூஸ் பண்ணா சிமிலி. அப்ப அந்த மேடன் குயினுடைய ட்ரெஸ் எப்படி ஷைன் ஆச்சு அப்படின்னா, லைக் டைட்டன்ஸ் ரே. வாட் இஸ் டைட்டன் அப்படின்னு கேட்டுருவாங்க. டைட்டன் மீன்ஸ் சன். இட் வாஸ் கிளிசனிங் லைக் கோல்ட் and it was filled with precious stones. அந்த ட்ரெஸ் ஃபுல்லா precious stones இருந்தது. and it was very very beautiful. and இப்ப ஒரு ஹைப்பர்போலிக் கம்பேரிசன் கொண்டு வர போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த த்ரோனே ரொம்ப பிரைட்டா இருந்தது. அந்த த்ரோனை விட யாரு பிரைட்டா இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லூசிஃபெரா. லூசிஃபெரா was brighter than the throne, even the throne on which she sat. அவ உட்கார்ந்திருந்த அந்த த்ரோனே it envied the queen Lucifera. அந்த த்ரோனே இந்த குயினை பார்த்து பொறாமப்பட்டுச்சான். ஐயோ, இவ நம்மளை விட பயங்கர பிரைட்டா இருக்காளே அப்படின்னு ரொம்ப பொறாமைப்பட்டதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. Now look at stanza number 9. stanza number 9ல நமக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the information is very interesting. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the brightness of Lucifera. okay, the brightness of Lucifera, how is it described அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் ஃபார் அ வைல் ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஏன்னா நீங்க சார் உங்களுடைய வாய்ஸ்
Very good. Now, look at the description of Lucifera. This is a web page, so I won't be able to highlight it here. But நீங்க அதை கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at how did she shine. Lucifera shine like Phoebus' fairest child. Phoebus உடைய ஒரு child மாதிரி she was shining. Who is Phoebus அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Phoebus is none other than the god of sun. அப்ப சன் காட் உடைய ஓன் டாட்டர் மாதிரி ரொம்ப ரேடியண்டா இருந்தா. அண்ட் she அவருடைய நெகட்டிவ் குவாலிட்டி என்ன? that is there in the next line. She presumed that his father was who was his father? She presumed that his father was, இது வந்து ஆக்சுவலி இன்னொரு ஸ்டோரி அங்க உள்ள வருது. பட் நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். This whole passage, is a description of a mythology. என்ன mythology அப்படின்னா, the son of Phoebus mythology. Son of Phoebus mythology. Please make a note of it. But Phoebus is sun god, and sun god என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he will have a chariot, and this chariot will be driven by animals which will spit fire. அவர் வந்து ஒரு சேரியட்ல தான் டிராவல் பண்ணுவாரு. அந்த சேரியட்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, it will be actually spitting fire. இப்ப அந்த Phoebus உடைய சன் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பேர் வந்து Phaethian. I am typing it in the chat box. Make a note of it. The name of the son is, his name is Phaethon. Phaethian is the son of sun god. What did this fellow do? அவர் sun god உடைய பையன், he wanted to impress his father. தன்னுடைய ஃபாதர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணா, he wanted to ride on the chariot of his father. அப்பாவுடைய chariot எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, he wanted to travel and show his father that he is capable of being the next ruler, the next heir. நான் அடுத்த வாரிசா வருவதற்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு அப்பாவுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா, he took this chariot and started riding in the heaven, but he was not so skilled to control the animals. Those beasts வந்து கண்ட்ரோல் பண்றது அவருக்கு தெரியவில்லை. இப்ப நார்மலா Phoebus என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he has a particular route in heaven. அவரு போகும்போது என்ன பண்ணுவாரு, பர்டிகுலர் ஸ்டார்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, he will be lighting with his fire. ஒரு சில ஸ்டார்ஸ் லைட் பண்ணுவாரு, and other stars will remain in darkness. This is how he would be doing. ஆனா இந்த பையன் வந்து என்ன பண்ணா, out of enthusiasm he rode that particular chariot and he ignited almost all the stars, and because of that the whole chariot was blazing in fire and the whole sky was in fire. அவரு எந்தெந்த பிளானட் எல்லாம் பத்த வைக்க கூடாதோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பத்த வச்சு அப்படியே the whole sky was in fire. It was very very radiant. அந்த மாதிரி ரேடியண்டா யாரு தெரிந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூசிஃபரா appeared. This is the description. பாருங்க எப்படி மித்தாலஜியை உள்ள கொண்டு வந்து அப்படியே கனெக்ட் பண்றாருன்னு. Like the fairest son of Phoebus, this girl was shining. And அவளுடைய habit, what is the habit of this girl? The habit of the girl is she was looking always on the sky, and she disliked looking down. But the reality, the sad truth is, she belonged to the hell, but she believes that she is from heaven. அதான் அவளுடைய ப்ராப்ளமே. அவர் பிறப்புல எங்க இருந்து வர்றா, underworld queen Proserpine and the ruler of the terrible ruler of hell, Pluto. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஒரு பெண்மணி தான் லூசிஃபெரா.
ஆனால் அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஹர் ரேடியன்ஸ் ஷி திங்ஸ் தட் ஷி இஸ் த டாட்டர் ஆஃப் ஜோவ். ஓகே, ஆர் அந்த ஜோவுக்கு வேற வேற நேம்ஸ் இருக்கு. ஜேயூஸ், ஜூபிட்டர், தான் ஜோவுடைய டாட்டர் அப்படின்னு அவளா நினைச்சுக்கிறான். அதனால அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா, she looks up to the sky all the time and takes pride in being a heavenly being. ஆனா in truth she is not a heavenly being. She is a being from hell. And அவ உட்கார்ந்து இருந்தால அந்த throne, அந்த த்ரோனுக்கு கீழே under her feet there was a dreadful dragon. There was a dreadful dragon with hideous train, with a hideous train, with the coiled tail. There was a big dragon under her feet, and it had actually a long coiled tail. And look at our கையில என்ன இருந்ததா? In her hand she held a mirror bride. கையில எப்பொழுதுமே ஒரு மிரர் வச்சு தன்னுடைய அழகு அவளே ரசிச்சுக்கிட்டு இருந்தா. Okay, are you able to follow what I am trying to teach you, dear teachers? Let me have your answers there in the chat box. Is the pace okay? நம்ம கொண்டு போற அந்த பேஸ் ஓகேவா? ஃபாலோ பண்ண முடியுதா? If so, type S. Okay, very good. So this is the description of Queen Lucifera. Well, Lucifera பார்க்கும் பொழுது she was having a mirror always. இந்த ஒரு 4 லைன் அதை பத்தி தான். She was having a mirror, and the mirror was bright because it was reflecting her own image. She looked at her own image and was becoming happy. தன்னுடைய முகத்தை தானே பார்த்து என்ன சொல்றா? ஆஹா, எவ்வளவு அழகான ஒரு முகம், எவ்வளவு பளபளக்கும் ஒரு முகம் அப்படின்னு சொல்லி she was admiring her own beauty. இது அந்த பார்ட். அடுத்த பார்ட்ல நம்மால் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு குசும்புக்காரர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து அந்த அம்மா வந்து தன்னை பத்தி பெருசா நினைச்சுக்கிட்டாலும் இன் ரியாலிட்டி what was her parentage, who were her parents அப்படிங்கிறத பின்னாடியே சொல்றாரு. She thinks that she is of heavenly birth because of her pride. She takes pride in being a radiant one. ஆனா உண்மையாலுமே என்ன அப்படின்னா, she is the daughter of Grisly Pluto. Grisly Pluto அப்படின்னா the irritable person, terrible person called Pluto. She was the daughter of Pluto. அப்பா வந்து ஒரு சிடுமூஞ்சி, பயங்கர கோவக்காரர் Pluto. Pluto was such a man, warlike, a warrior god in mythology, in Greek mythology. Pluto. அதே நேரத்துல அவங்க அம்மா யாரு அப்படின்னா, mother is Proserpine. She is described as sad Proserpine, and she was a queen of hell. Okay, இவங்க தான் உண்மையான அம்மா அப்பா. ஆனா அவ என்ன சொல்றா? She believes that her parents were Jove, thundering low. நான் அவ்வளவு அழகா இருக்கேன், ரொம்ப ரேடியண்டா இருக்கேன், அதனால என்னோட அப்பா யாருதான்? தண்டர் லைட்னிங்க்கு சொந்தக்காரரான ஜோவ். ஓகே, ஜூபிட்டர், ஜேயூஸ், கடவுளர்களுக்கு எல்லாருக்குமே தந்தை ஜேயூஸ், அந்த மனிதன் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு அவளே நம்பி என்ன பண்றா? She was all the time looking up to heaven. Okay. Yes. Jaga Suresh, I think, teacher, you have a doubt regarding the dragon, a dreadful dragon with a hideous train. ஒன்னும் இல்ல, அவங்களுடைய காலில் லூசிஃபரா வந்து அமர்ந்து இருந்தார் ஒரு பெரிய சிம்மாசனத்தில். அவ உட்கார்ந்து அவ காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன் இருந்தது, ஒரு பெரிய மான்ஸ்டர் இருந்தது. அந்த மான்ஸ்டர் had hideous train. Hideous means it has a long coiled structure. அப்படின்னா இது ஒரு சர்ப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவர் எதை வந்து அட்டாக் பண்றாரு by this description அப்படின்னா, if you look at the Christian what to say imagery, the pictures, you will have the image of Mother Mary seated on a royal seat. Okay,
ராயல் சீட் இன் ஹெவன்லி க்ளோரி. அவங்க காலுக்கு கீழே அக்கார்டிங் டு த புக் ஆஃப் ஜெனசிஸ் கடவுள் என்ன பண்றாரு, 2 பேருக்குமே கர்ஸ் பண்றாரு. ஒன்னு ஈவ கர்ஸ் பண்றாரு, அதே நேரத்துல அந்த சர்பென்ட் வாஸ் தி ஒன் which deceived ஈவ். அதனால என்ன சொல்றாரு, உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகைமையை உண்டாக்குவோம். ஓகே, உன் வித்து அவளுடைய வித்தின் காலை கடிக்கும், அவளுடைய வித்து அல்லது அவள் உன் வித்தின் தலையை நசுக்குவாள், பெண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன் கிறிஸ்டியானிட்டி, இன் ரோமன் கத்தாலிசிசம், மதர் மேரி இஸ் கன்சிடர்ட் டு பி த நியூ ஈவ், புதிய ஏவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு படம் இருக்கு, ஒரு அழகான ஒரு டிராயிங் இருக்கு, பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ல மதர் மேரி லெக்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பாம்பை மிதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அந்த இமேஜ் இங்க கொண்டு வர்றாரு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பிரைட்டா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே அவங்க பெயிண்டிங்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ திஸ் மேன் இஸ் ட்ரைங் டு அட்டாக் the Roman Catholic conception of Mother Mary as a celestial being. இங்க பயங்கரமா அட்டாக் பண்றாரு. Okay, so hope I have explained to you. புரியலனா I will get back. Okay, now coming to நம்ம இந்த particular part. Okay, it is actually stanza number 11. இப்போ இது லூசிஃபராவுடைய ரியல் பேரண்ட்ஸ் யாரு? ரியல் பேரண்ட்ஸ் வார், லைக் a person who loves war to fight, Pluto. இல் டெம்பர்டு ப்ளூட்டோவுக்கும் ரொம்ப சேடான ப்ரோசபீனாவுக்கும் பிறந்த ஒரு பெண்மணி. she actually belongs to the underworld. ஆனா அந்த லூசிஃபர் என்ன நினைச்சுக்கிறா, she is the daughter of Joe, who is called thundering Joe, a man who is in charge of thunder and lightning. அவர் கையில வெப்பனே தண்டரும் லைட்னிங் தான் வச்சிருப்பாரு. So she believes that she is of the heavenly birth அப்படின்னு அவன் நினைக்கிறான். And அவளுடைய tragic flaw என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is a proud queen. சரி, was she natural queen அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல அடுத்த ஸ்டான்ஸ்ல அழகா சொல்றாரு, she is not the queen of Persia, but she made herself as the queen of Persia. இந்த பர்சியா தேசத்திற்கு அவ லீகல் ஹேர் கிடையாது, but she made herself as the queen. ஓகே, அவளா என்ன பண்ணிட்டா, தன்னை குயின் ஆக்கிக்கிட்டா. எப்படி? by cunningness, with wrong and tyranny. By cunning means, by foul means, she became the queen. And how did she rule that particular country? The Persia, how did she rule? She ruled with tyranny and with her scepter. Scepter அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சி, tyranny. அதேதான், ஒரு அதிகாரம் நோக்கோடு இருக்கக்கூடியவர், தன்னுடைய கையில பவர் வீல்டிங். இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, என்ன பண்றாங்க, செங்கோல் கொடுக்கறது, தங்கத்தால ஒரு கோலை என்ன பண்றாங்க, பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறாங்க, சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாங்க. என்ன அடையாளம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கையில நாட்டிய கைக்குள்ளார அப்படி அடக்கி வச்சிருக்கணும். நீ ராஜா அப்படிங்கிற ஒரு தோரணை. அப்ப ஒரு பயங்கர பந்தாவோட தான் இப்ப திரிவாங்க ரூலர்ஸ் எல்லாம். இப்ப இவங்களும் என்ன பண்றாங்க, பயங்கரமா கொடுங்கோல் ஆட்சி நடத்தக்கூடிய ஒருவர். எப்படி பண்ணாங்களாம், அவருடைய தேசத்துல there was no law and there was no law, no virtue, but only police power. Okay, அந்த தேசத்துல, லூசிஃபராவுடைய தேசத்துல சட்டத்திற்கு இடமில்லை, சட்ட விரோதமான ஆட்சி, அடக்குமுறை ஆட்சி மட்டுமே நடந்தது. ஓகே, சரி, இவங்க கீழே மினிஸ்டர்ஸ் யாரு, கேபினட் மினிஸ்டர்ஸ். கேபினட் மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்களா, there were strong troop of 6 wizards old. ஒன்னும் இல்ல, there were 6 counselors and all these were old magicians, old wizards. Wizardna magicians, and they were giving her a foul counsel. அவளுக்கு நல்ல விதமா ஆலோசனை கொடுக்காம ரொம்ப மோசமான ஆலோசனை கொடுத்தார்கள். Okay, is the information clear?
Okay. Now I think we will pass on to the next. இப்போ அவங்கள பத்தி சொல்லி முடிச்சுட்டு now the author is getting back to நம்ம யாரு டியூஸ் ஆகட்டையும் அந்த எல்ஃபின் நைட். Who is this elfin knight ன்னு கேட்பாங்க. It is none other than the Red Cross Knight. He belongs to that group of knights called elfin knight. Elfin knight. இந்த elfin knight-ம் false Duessa, who appears like a fair lady. அந்த fair lady வேஷத்துல வந்திருக்கிறவங்கள என்ன பண்றாங்க, நேரா போய் என்ன பண்றாங்க, அந்த குயினுடைய கோர்ட்டுக்கு போறாங்க. and there is a gentle usher. Gentle usher அப்படின்னா gentle doorkeeper. What is the name of the doorkeeper அப்படின்னா the name of the doorkeeper is Vanity. Okay, the doorkeeper உடைய பெயர் Vanity. Okay, the doorkeeper's name is Vanity. அவர் என்ன பண்றாரு, அழகா கதவை திறந்து விடுறாரு. and immediately the people get into the inner temple. இன்னர் டெம்பிள் அப்படின்னா அந்த அரசியும் அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸும் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. and how did they conduct themselves before the great majesty? the last lineல இருந்து நம்ம அப்படி previous லைனுக்கு போகணும். before the great majesty, that is Lucifera, they went and kneeled humbly, making obeisance. அப்படின்னா they were showing their respect, that she is a royal woman and she is a proud woman. அதனால அவங்க முன்னாடி என்ன பண்றாங்க, முழந்தாள் பண்ணிட்டு தரை மட்டும் தாழ்ந்து அவளை வணங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. and look at the other people. what were they doing? Okay, what were the people doing அப்படின்னு கேட்டீங்கன்னா all the people என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. with lofty eyes, how did the queen, fairy queen இல்ல, Lucifera, the bad queen, how did she react அப்படின்னா she was with lofty eyes. ரொம்ப ப்ரௌடா தான் இருந்தா. கொஞ்சம் கூட பெருசா என்ன பண்ணல, அல்டிக்காம என்ன பண்ணா, she was just telling them okay you can get up. and என்ன பண்றாங்களாம், அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, they are as proud as the queen Lucifera. they are highly fashionable, the lords and ladies. they are having false appearance. they were எப்படி அவங்களுடைய முடியெல்லாம் இருந்துதான், they were with curly hair in courtly costume. அந்த ஹேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் கர்லி, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துதான். அவங்களுடைய காஸ்டியூம் ரொம்ப courtly காஸ்டியூமா இருந்துதான். okay, that is the information that we find. they were with courtly costume and அவங்களுடைய neck cloth அது கொண்டு டிஸ்கிரைப் பண்றாரு. they were with bright garments and each of them, they were not friendly, but they were with looking at each other with contempt. ஒருவர் மற்றவரை பயங்கர பொறாமையோடு ஒரு கண்டெம்டோடு பார்த்தார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. now we move on to that next one. ரொம்ப முக்கியமான அப்படியே இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா now இங்க இருக்கு பாருங்க, எங்க இருக்கு, ரைட், இங்க goodly they all the night do entertain, right glad with him to haunt increase their crew. என்ன அப்படின்னா how did the people whose hair is curly hair அப்படின்னா it is the hair of the people in the court. all of them were fashionable. were they friendly அப்படின்னு கேட்டீங்கன்னா they were not friendly with each other. ஒரு கூட்டமாக அங்கே கூடியிருந்தாலும் they were vying with each other. ஒருத்தரோடு ஒருத்தர் போட்டியும் பொறாமையுமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஏன் அப்படின்னா குயின் எப்படியோ அந்த மாதிரி தான். when a proud man is there, he will not be friendly with others. அப்ப the description of the courtiers, and the courtiers, how did they react to the arrival of the new knight அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின். அடுத்த ஸ்டான்ஸா அங்கதான் வருது. ஓகே, அந்த ஸ்டான்ஸா இங்கதான் வருது பாருங்க. நம்ம இப்போ ஏறக்குறைய எங்க இருக்கோம்,
அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டான்சா நம்பர் 15. ஸ்டான்சா நம்பர் 15ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் எல்லாம் இந்த நைட்டை பார்த்தோன்னா they became very glad. they are very glad. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கூட்டத்துல ஒரு நபர் வந்து அதிகமாக போகுது. தங்களுடைய கூட்டத்துல ஒரு நபர் அதிகமாக சேர போகிறார். இது வரைக்கும் என்ன பண்ண நம்ம கூட்டத்துக்கு வாடா வாடா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நம்ம மாதிரியே ஒரு ஆள் வர்றான். இவன் வந்து கொஞ்சம் ராயல் மேனா தெரியறான், நம்மள மாதிரி ஒரு கர்வமான ஆளா தான் இருப்பான் போல இருக்கு, அப்ப இவன் நம்ம டீமை சேர்த்துக்கோ. ஓகே, அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். த நெக்ஸ்ட் லைன்ல யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டியூஎஸ்ஆ. டியூஎஸ்ஆவை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்றாங்க, she is very fair woman. She appears to be very a woman who is well mannered. So they are also well mannered towards her. அவளுடைய அழகுல அவங்களும் மயங்கிடுறாங்க. ஓகே, ஆனா அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் அட்ராக்ஷன் யாரு? அந்த குவீன் லூசிஃபராவை தான். அப்படியே ஒரு தடவையாவது நம்ம நேரா பாத்துற மாட்டோமா அப்படின்னு லாங் பண்ணக்கூடியவங்க டியூஎஸ்ஆவுடைய அழகிலும் மயங்குகிறார்கள். நாட் டியூஎஸ்ஆ, இட் இஸ் யாரு? ஃபிதேசா. டியூஎஸ்ஆ who is in the disguise of ஃபிதேசா. ஃபிதேசாவை பார்த்து அப்படியே எல்லாம் மெய் மறந்து போய் இருக்காங்க. ஓகே, that is the information. So everybody is looking at the new knight and the lady. Okay, and look at the queen. And the queen என்ன பண்றாங்க அப்படின்னா, the queen, she is not so much disturbed by the appearance of Fidesa and the knight, because she is a very proud woman. She admires them, but she doesn't show that out. அட்மையர் பண்றா அப்படின்னா வெளியில அதை காட்டிக்கொள்ளவில்லை. இப்ப ஸ்டான்சா நம்பர் 16. ஸ்டான்சா நம்பர் 16 எதை பத்தி அப்படின்னா, இட் இஸ் அகெயின் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குவீன் லூசிஃபெரா. லூசிஃபெராவை பத்தி திருப்பியும் ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறார். எது மாதிரி அவ இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, she got up from her stately place. அவ தன்னுடைய இருக்கையிலிருந்து எந்திரித்தால். அவளை எப்படி டிஸ்கிரைப் பண்றா பாருங்க. she is described as a royal dame. dame அப்படின்னா ராயல் கேர்ள், a girl of the royal blood. and என்ன பண்றா, அவளோடு என்ன பண்றாங்க, she is calling all the followers, all the courtiers, and எல்லாரும் என்ன பண்றாங்க, they are going on a walk. அப்படியே மெதுவா எந்திரிச்சு வர்றாங்க. எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at the description. her steps look like beautiful aurora. அவளுடைய பாதங்கள் எப்படி இருந்ததா, அவளுடைய வாக், the walk, the way she walked appeared like aurora. who is aurora அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. aurora is none other than early morning, the goddess of dawn. அதிகாலை பொழுதின் கடவுள். அவளை மாதிரி அதிகாலை பொழுது எப்படி இருக்கும்னா, it will be a beautiful color, ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கக்கூடிய பர்பிள் கலர். அதிகாலை கலர், நீங்க ஸ்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் இருக்கும். அவுட் இன் த ஈஸ்ட், ஈஸ்டர்ன் ஸ்கை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் இருக்கும். அப்ப அவளுடைய நடை வந்து எப்படி இருந்ததுன்னா அரோரா மாதிரி இருந்தது. as fair aurora she started moving, and as she started moving from her royal seat, all the people gathered. அங்க பக்கத்துல கோர்ட்ல இருக்கவங்களாம் அவ பக்கத்துல அவளை பார்த்துடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, முன்னாடி ஓடி வர்றாங்க. and some of them climb on the shoulders of others in order to get a glimpse of this woman. and அவளுடைய appearance எப்படி இருந்ததா, அவங்க கண்ணெல்லாம் பறிக்கிற அளவுக்கு அப்படியே gloriousா இருந்ததா. this is a description of Lucifera. okay, come to the next stanza. next stanza number 17. okay, our stanza number 17 ஒன்னும் இல்ல, again the description of queen Lucifera உடைய appearance என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, she appeared, she was dressed in gold and in gay color, gold color, and
It was in like a fresh flower. She was dressed. And அவருடைய ட்ரூப்ல யாருமே அவளை மாதிரி அழகா இல்ல. How was she? She was fresh as a flora in her prime. Flora அப்படின்னு கேட்டீங்கன்னா the flowering world. சரியா? flowering world, that is called flora. floral world. பூக்கள் மொத்தமும் ஒரு பாட்டை இதை வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அதை சொன்னோம்னா நம்ம தப்பானவர்கள் ஆயிடுவோம். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள் அப்படின்னு. ஐ என்றால் அப்படின்னு ஒரு ஐ, அவளுடைய சாங் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஐ படத்துல. பூக்களே அப்படின்னா உங்களை விட அழகான ஒருத்தி வந்துட்டா. அப்ப அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் லூசிஃபராஸ் டிஸ்கிரிப்ஷன் இன் ஃபேரி குவீன் புக் 1. ஓகே, அங்கதான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப லூசிஃபரா வாஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் த ஃப்ளோரா டியூரிங் த பிரைம் பீரியட். அந்த பிரைம், ஒருத்தருடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அழகா இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸை விட யாரு ஃப்ரெஷ்ஷா தோன்றுனா அப்படின்னா லூசிஃபரா. நோபடி கேன் மேட்ச் ஹர் பியூட்டி. அண்ட் அடுத்த லைன் பாருங்க, கிரேட் யூனிஸ் கோல்டன் ஷேர் that which they say the gods stand gazing on. Okay, there is again a mythology. Okay, Eunice golden chair. Okay, Eunice அப்படின்னா ஜூனோ உடைய அந்த கோல்டன் சேர் வந்து எல்லாரும் பார்த்து அப்படியே வியந்து போய் மெஸ்மரைஸ் ஆகி நிற்பாங்களாம். இட் இஸ் ஆல்சோ த ரெஃபரன்ஸ் டு த சேரியட். அப்ப அந்த ஜூனோ உடைய சேரியட், அந்த சேரியட் இஸ் drawn by fair peacocks. Okay, ஜூனோ உடைய சேரியட் it is drawn by fair peacocks. அந்த fair peacocks உடைய அழகை விட யாருடைய அழகு வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the appearance of Lucifera. ஓகே, மயிலை விட அழகான தோகை உடையவள். மயிலின் தோகை வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த மயில் தோகை, மயில்கள், த பெஸ்ட் மயில் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த ஜெயூஸ் கிட்ட தான் இருக்கு, ஜூனோ கிட்ட தான் இருக்கு. அவர் அதை வந்து அந்த மயிலை வந்து என்ன பண்ணியிருக்காரு, he has employed those peacocks to be his drivers. அந்த டிரைவருடைய பியூட்டியை பார்க்கறதுக்கே எல்லா கடவுள்களிலும் கூடியிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் மக்கள் கூடி இருந்து பார்த்தார்கள். சரி, அவ என்ன பண்ணா, அப்படியே என்ன பண்றான், அப்படியே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறான். அந்த ட்ரிப்ல இவளோடு யாரெல்லாம் போனார்கள் அப்படின்னா there were 6 sage counselors who were riding with her. அவளோடு சேர்ந்து ஒரு 6 பேர் டிராவல் பண்றாங்க. and all of them were traveling in 6 different animals. 6 different beast drawn chariot. எல்லாமே அவங்களுடைய சேரியட்ல போறாங்க. அந்த சேரியட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் ட்ரான் சேரியட்ல போறாங்க. ஓகே, அண்ட் they were taught, all these beasts were taught to obey commands. அப்ப இதுல ஒவ்வொருத்தரா இப்ப வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல யாரை நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டான்சா நம்பர் 18. நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேண்டோ மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படியே ஸ்லோவா தான் போறேன். ஏன் அப்படின்னா இதுல இருந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் அதிகமாக வரும். இதுல இருந்து 2 கொஸ்டின் வந்துச்சுன்னா சந்தோஷமா எழுதுங்க. ஓகே, அப்போ ஓகே, நம்ம ட்ரெயினர் வந்து நம்ம இந்த இதை வந்து டைம் எடுத்து நடத்தினாரு அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிட்டு கொஸ்டினை விட்டுறாதீங்க. கொஸ்டின் ஆன்சர் பண்ணி மார்க் வாங்கிட்டு வேலையை வாங்கிட்டு போயிடுங்க. Now the first person, the first counselor is sluggish idleness. Okay, the first person யாரு அப்படின்னா idleness is the first counselor. Okay, and what type of man, what is the adjective used அப்படின்னா sluggish. Sluggishனா very very lazy fellow. Okay, and he is actually இந்த ஒரு பத்தி சொல்லும் பொழுது who is this man அப்படின்னு கேட்டீங்கன்னா he is the mother of sinfulness. he is the nurse-னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய மாடர்ன் வெர்ஷன் என்ன அப்படின்னா he is actually mother of sin. he அப்படின்னா he அந்த masculine-லே பேசிட்டேன். ஓகே, so counselor அப்படிங்கும்போது I have just used masculine gender. அங்க வந்து ஜெண்டர் கிடையாது. ஏன், அது எல்லாமே வைசஸ் தான். virtue vices, மொராலிட்டி கான்செப்டை இங்க உள்ள எட்மண்ட் ஸ்பென்சர் பயன்படுத்திருக்காங்க. எப்பிக்ல அந்த மொராலிட்டி பிளேக்கான எல்லா எலமெண்ட்டும் இருக்கும்.
குட் வெர்சஸ் ஈவில். அப்ப வர்ச்சு வெர்சஸ் வைஸ், VICE. அதுல ஒரு வைஸ் தான் 7 deadly sins. அந்த 7 deadly sinsல இங்க 6 சின்ஸை வந்து இவர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாரு. So we need to make a note about this deadly sins. அந்த deadly sinsல 6 தான் எட்மண்ட் ஸ்பென்சர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் டு லூசிஃபரா யாரு அப்படின்னா ஐடில்னஸ். நமக்கு அதுல ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் இருக்கு. என்ன அப்படின்னா, an idle mind is devil's workshop அப்படின்னு இருக்கு. அப்ப அதை தான் இங்க ஒரு மாடர்னா சொல்லியிருக்கிறா. ஒருவேளை இந்த ப்ராவர்ப் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர்ல தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இட் குட் பி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த sluggish lazy idleness is the mother of sin. And what was the animal on which idleness was riding அப்படின்னா, this character idleness was riding on a lazy ass. It was riding on a lazy ass. Okay, slothful ass. Okay, அதுல ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. What was the costume which this particular character was wearing? Idleness என்ன ட்ரெஸ் போட்டிருந்தது? It was dressed in black habit. Habit அப்படின்னா இட்ஸ் அ ரோப். ஒரு ப்ரீஸ்ட் வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ப்ரீஸ்ட் என்ன ரோப்ல இருப்பாங்க அப்படின்னா, இங்க வந்து ஒயிட் கலர் கேசக்ல இருப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பிளாக் கலர். போப் மட்டும் தான் ஒயிட்ல இருப்பாரு. மற்ற ப்ரீஸ்ட் எல்லாமே பிளாக் கலர். இந்த இடத்துல மட்டும் ஒரு காலர் வந்து ஒயிட்ல வச்சிருப்பாங்க. சைட்ல ஒரு ரோஸ் கலர் வந்து இருக்கும். அதுல ரேங்கிங் காட்டுறதுக்கு. ரோஸ் கலர் போட்டிருக்காங்கன்னா அவங்க பிஷப் கேண்டிடேட், இல்ல இந்த ஒயிட் கலர்ல போட்டிருக்காங்கன்னா அவங்க ஆர்டினரி ப்ரீஸ்ட். ஸோ ஹி வாஸ் ட்ரெஸ்ட் இன் பிளாக் லைக் அ ஹோலி மங்க். ஒரு ஹோலி மங்க் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல அவர் இருந்தார். ஓகே, அண்ட் அவரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் தான் அடுத்த ஸ்டான்சா நம்பர் 19. ஓகே, ஸ்டான்சா நம்பர் 19 இஸ் a description of this character called lazy idleness. அவர் கையில என்ன இருந்தது அப்படின்னா, in his hand he had a prayer book. Okay, he was having a prayer book, and in the prayer book there were little red color letters printed. He had little prayer book, and அவன் அந்த புக்கை வந்து படிச்சதாவே இல்லை. because he was all the time sleeping. அந்த இன்ஃபர்மேஷன், was he very prayerful அப்படின்னா, he was not prayerful. He was all the time sleeping. He never cared about anybody. Okay, அவர் எந்த நேரமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தூங்கிக்கிட்டு இருப்பாரு. And most of the time he appeared to be dead. Okay, he appeared to be dead most of the time. And வேற என்ன மாதிரி எல்லாம் இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயாவது ஒரு தடவை தான் அவரு கண்ணு முழிச்சு பாப்பாரு. ஓகே, எப்பயாவது ஒரு முறை தான் he will wake up, and he is not a very good counselor. அவருடைய அனிமல் என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு போன போக்குல போகும். இவரு சொல்றதை கேட்காது. ஏன் அப்படின்னா, அதுவும் என்ன பண்ணும்? பாதி வெளில தூங்கிக்கிட்டே நடந்து போயிடும். So that is the character laziness. ஓகே, அடுத்த அதை பத்தி இன்னும் கொஞ்சம் போகுது. அவருடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது? ஏறக்குறைய சார்ஜர் மாதிரி நமக்கு ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் வருது. சார்ஜரும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கேரக்டருடைய நேச்சர் என்ன, அதனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி இவரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? he is going to speak about the physical appearance of laziness. Physical appearance என்ன அப்படின்னா, this is a male character, but he doesn't have any masculine appearance because he doesn't do any exercise. நீங்க மாஸ்குலினா இருக்கணும் ஒரு மேல் அப்படின்னா, நல்ல அத்லெட்டிக் பில்ட் இருக்கணும். அப்படி அத்லெட்டிக் பில்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் ரெகுலர்லி டூ எக்ஸசைஸ். ஆனா இங்க அவர் எக்ஸசைஸே பண்ணாததுனால த பாடி இஸ் இல் ஷேப்ட். அவருடைய பாடி வந்து எப்படி இருந்ததுதான்? இல் ஷேப்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹி கிளைம் தட் ஹி வாஸ் இன் மெடிடேஷன். அதுதான் அவர் கொடுத்த எக்ஸ்கியூஸ். ஏன்பா நீ உடம்ப நல்லா பாத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னா, நான் என்ன பண்றது, நான் எப்பொழுதுமே மெடிடேஷன்லேயே இருக்கேன். பிகாஸ் ஐ எம் மெடிடேட்டிங், க்ளோசிங் மை ஐஸ் இன் டீப் மெடிடேஷன். சமாதி நிலையில இருக்கிறதுனால என் உடம்பு என்னால பாத்துக்க முடியல. அண்ட் லுக் அட் த நெக்ஸ்ட் லைன். அவருடைய லைஃப் எப்படி அவர் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னா, ஒண்ணு தூங்கினாரு, இல்லாட்டினா
he was leading an undisciplined life, a licentious life, immoral life. ஒன்னு தூங்குவாரு, இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? He will be spending time with women. Okay, that was his description. And என்ன பண்ணுவாராம்? அவருடைய பாடி, because of licentious life, he was filled with disease in his many limbs. அவருக்கு நிறைய கை கால்கள் இருந்தது. இது எல்லாமே என்ன பண்ணுது? There was a what is it? Sexually transmitted disease, STD. We call it as venereal disease. அவருக்கு நிறைய வெனரல் டிசீஸ் வந்திருந்தது. STDன்னு சொல்லுவாங்க, HIV அந்த மாதிரி டிசீஸ் அவருக்கு அந்த இருந்தது. மேபி லைக் லெப்ரசி அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்தது. Okay, that is the information. And this man is the first counselor. Okay, he is the first counselor. And அவருக்கு ஒரு peculiar disease இருந்தது. என்னன்னா, he was always down with a particular kind of fever which made him shake miserably. அப்படியே ஆடிட்டே இருப்பார். Because of his lifestyle. அவருக்கு எப்பொழுதுமே பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணாதனால டிசீஸ் இருந்தது, ஸ்கின் டிசீஸ் இருந்தது. அது இல்லாம அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு நோக்காளியாவே இருந்தாரு. அவரும் ஒரு கவுன்சிலராக இருந்தார் லூசிஃபராவுக்கு. Okay, then the next counselor யாரு? The next counselor is loathsome gluttony. Loathsome gluttony. Loathsome அப்படின்னா a person who longs for more. அவரை பத்தி சொல்லும்போது, gluttony பத்தி சொல்லும் பொழுது, he is a deformed creature. A deformed creature. அவர் பார்க்கும் பொழுதே கொஞ்சம் deformed, and he was also traveling on a deformed creature. ஒரு நல்ல அனிமல் மேல டிராவல் பண்ணாம he was traveling on a filthy swine. Okay, swine அப்படின்னா pig. ஒரு நாற்றம் பிடித்த ஒரு பன்னியின் மீது, ஒரு அசிங்கமான பன்னி மீது ஏறி அமர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு இந்த கவுன்சிலர். Okay, and then how was he அப்படின்னா, he had a very big belly. ஏன் அப்படின்னா gluttony, பெருந்தீனிக்காரன், தமிழ்ல சொல்லணும்னா பெருந்தீனிக்காரன். அவனுடைய பெல்லி வந்து பெருத்து இருந்தது. ஏன் அப்படின்னா அவன்கிட்ட நிறைய சாப்பாடு இருந்தது. And here he had swollen eyes. Okay, a fat swollen eye. And அவனுடைய நெக் எப்படி இருந்ததுதான்? His neck was like a crane, long and fine. ரொம்ப நீட்டமான நெக் இருந்தது. பக்கத்துல நெக் இல்ல, நல்ல நீட்டம். ஏன் அப்படின்னா எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் உள்ள அப்படியே இறக்குற மாதிரி. which he could swallow. எவ்வளவு ஃபுட் இருந்தாலும் உள்ள என்ன பண்ணுவாரு? உள்ள போட்டுக்கிட்டே இருப்பாரு. Okay, and look at the contrast that Edmund Spencer presents. இவன் எப்பொழுதும் ஃபீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா புவர் பீப்புள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவனுடைய தேசத்திலே இவன் கவுன்சிலர் நல்ல தின்று கொளுத்து கொண்டு இருந்தான், பளபளப்பாக இருந்தான், கார்ல போனான். ஆனா அவனுக்கு காசு கொடுத்தவன் ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா, வெறும் வயித்தா, சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறான். அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். சொல்லிட்டு லாஸ்ட் 2 லைன் பாத்துக்கோங்க. he was all the way eating like a brutish beast. ஒரு மிருகம் எப்படி போற பக்கம்லாம் வாய வச்சு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மென்னுகிட்டே அசை போட்டுக்கிட்டு இருக்குமோ, இவனும் என்ன பண்ணுவான்? எப்பொழுதும் அசை போட்டுக்கிட்டே இருப்பான். லைக் அ பீஸ்லி மான்ஸ்டர். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவானா, he would gorge it out. he would என்ன பண்ணுவானா, கிடைக்கிறதெல்லாம் நல்லா கிரீடியா சாப்பிடுவான். அள்ளி வா உள்ள போட்டுட்டு என்ன பண்ணுவான்? he will be vomiting it. This is called Epicurean lifestyle. Eat, drink, make merry. Romans were following it. என்ன பண்ணுவாங்களாம்? they will have a party. அங்க எல்லா டிஷ்ஷும் இருக்கும். இந்த buffet system அப்படிங்கறது அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ரோமன்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க? கிடைக்கிறதெல்லாம் டேஸ்ட் பண்ணி, இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு வயிறு ரொம்ப அடிச்சுனா பண்ணுவாங்க. they will be having a vomit pit. அங்க போய் வாமிட் பண்ணிட்டு திருப்பியும் வந்து மற்ற டிஷ்ஷை ட்ரை பண்ணுவாங்க. this is what in the modern days people do in the name of buffet. lunch out. சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ண பார்ப்போம். அதுக்கு appetizer. So a glutton was also a close counselor. அவருடைய காஸ்டியூம்
பாருங்க, அப்படியே சாசர் மாதிரியே தெரியுது. சாசர் the way he described the pilgrims. அதே மாதிரி இங்கே இந்த 6 counselors எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. How was he described? How is he dressed? Stanza number 22. He was dressed in green leaves of wine. Green leaves of wine. Okay. எதுக்காக அவர் அப்படி போட்டிருந்தாரு green leaves அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wanted to keep away his body from heat. ஓகே, அவரு பாடியை வந்து ஹீட்ல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அண்ட் அவருடைய தலையில பாத்தீங்கன்னா he had a garland of ivy, ivy garland. Ivy is very costly ivy. He had a ivy garland. Okay, and then வேற என்ன இருந்தது அப்படின்னா, he was riding on a pig, and while riding on the pig he was all the time eating and drinking. அவர் என்ன பண்ணுவாரு, பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, பயங்கரமா கையில ஏதாவது ஒன்று வச்சு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஓகே, அவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, he was not appearing like a man, but he was appearing like a monster in shape and life. அவனுடைய அப்பியரன்ஸ்லையும் சரி, அவனுடைய வாழ்க்கை முறையிலையும் அவன் மனிதனை போல் தெரியவில்லை, ஒரு பெரிய ஜந்து போல தெரிந்தான், ஒரு மான்ஸ்டரை போல தெரிந்தான். ஓகே, நவ் கம் டவுன். அவர் எப்படிப்பட்டவர் இந்த glutton? Did he do any work அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was unfit for manual labor. இந்த உலகத்துல நம்ம செய்யற மாதிரி வேலையை அவரால் செய்ய முடிந்ததா அப்படின்னா, அவருடைய எனார்மஸ் அப்பியரன்ஸ்னால, ஸ்ட்ரக்சர்னால he was unable to do worldly duties. He was not able to stir or go. அவரால் இங்கிருந்து அங்க நவர முடியல, ஒரு பெரிய மாமிச மலை போல இருந்தார். He is unfit to be a counselor to a king. ஏன் அப்படின்னா, 4வது லைன், ஏன் அப்படின்னா அவருடைய மைண்டு எதை பத்தி யோசிச்சது அப்படின்னா, பெரிய அறிவாளியான விஷயங்கள்லாம் யோசிக்கல. அறிவு, பிகாஸ் இட் வாஸ் ஃபில்டு வித் மீட். என்ன சாப்பிடலாம், என்ன மீட் சாப்பிடலாம், என்ன ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். Okay, he was unfit to be a counselor because he was all the time thinking. And then அவருடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா was full of disease. நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய டிசீஸ் வந்துடும். அண்ட் அவனுடைய பாடி வந்து வெடிக்கிற மாதிரி இருந்தது. Okay, and he was suffering from a particular disease called dropsy. Okay, his body was filled with a type of disease called dropsy, and DROPSY. Dropsy அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, a disease which will make a person thirsty all the time. அவனுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். Okay, and he was eating a lot every time. அவரு எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. This is the second counselor. We will go with one more and then wind up today's session, and we will continue tomorrow. Okay, அடுத்த கவுன்சிலர் யாரு? The third one. இவரு வந்து கிளட்டனுக்கு பக்கத்திலேயே போயிட்டு இருந்தாரு. அவரு பேரு லஸ்ஃபுல் லெச்சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, the lustful one, லெச்சரி, LECHERY, லெச்சரி அப்படின்னா a man who lived the most lustful life. debauchery அப்படின்னு சொல்லுவாங்க, adulterous man. Okay, adulterous man. Okay, விபச்சாரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விபச்சார வாழ்க்கை வாழக்கூடியவன், பெண்கள் மீது பயங்கர மோகம் கொண்டவன். அவன் யார் மேல போயிட்டு இருந்தான் அப்படின்னா, he was traveling on a bearded goat. அவரு வந்து ஒரு தாடி வச்ச ஆடின் மீது போய் கொண்டிருந்தார். ஓகே, he was going on a bearded goat. ஓகே, அவருடைய அந்த கோட் இருக்குல்ல, ஓகே, அந்த கோட்டுடைய அப்பியரன்ஸ் பாருங்க. it had rugged hair, unruly hair, and அந்த ஐ யாரு மாதிரி இருந்தது அப்படின்னா, the eye was filled with, okay, eye was filled with jealousy. Okay, he was jealous of a man who had a beautiful partner.
ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒய்ஃப் இருந்தா அடுத்த வீட்டுக்காரனுடைய அடுத்த வீட்டுல இருக்கிறவனுடைய மனைவி அழகா இருக்கா அப்படின்னு அந்த பக்கம் கண்ணை திருப்பி கொண்டு போறான்ல, அவனை ஒத்த கண்கள் உடைய ஆட்டில் அவன் பயணம் செய்தான். அந்த ஆடு யாரு மாதிரி இருந்தது அப்படின்னா அவனுடைய மாஸ்டர் மாதிரி இருந்தது. இப்ப அடுத்த வெயிட் பெண்ணின் மீது ஆசை, மோகம் அதிகம் உள்ள ஒரு கேரக்டர். Okay, that was the description of this man. And this man எப்படிப்பட்டவரா இருந்தாரு? He was rough, he was black and he was filthy. ரொம்ப நாத்தம் பிடிச்சவன். அவன் பக்கத்துல எந்த லேடியும் போக விருப்பப்பட மாட்டா. ஆனாலும் he knew how to attract women. அதுதான் டிஸ்கிரிப்ஷனே. அவன் ரொம்ப நாருவான் சார். அவன் பக்கத்துல எப்படி சார் இந்த பொண்ணுங்கெல்லாம் போய் ஈஸியா மடியுது அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட ஒரு டெக்னிக் வச்சிருந்தான். Okay, he was able to attract women. Okay, and the last line பாருங்க, எட்மண்ட் ஸ்பென்சர், this is the greatness of poet. எப்படி சார் அழகான பெண்கள் எல்லாம் இவன் பின்னாடி போறாங்க, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். I'm not able to think how these fair women fall for this man lechery. பெரிய நம்ம அழகான பெண்கள்லாம் பாருங்களேன், இந்த வேர்ல்டுலயும் ரொம்ப அழகான பெண்கள், the so called the most gorgeous women, யாருக்கு பின்னாடி யார்கிட்ட போய் விழுந்துருவாங்க அப்படின்னா ரொம்ப அசிங்கமானவங்களா இருப்பாங்க, மோசமானவங்களா இருப்பாங்க. அவங்கள நம்பி ஈஸியா போய் அவங்க வலையில விழுந்துருவாங்க. So this man is commenting on the nature of the frailty of women. This is how you need to understand. Now அவருடைய காஸ்டியூம் என்ன மாதிரி காஸ்டியூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was dressed in green gown, fully fair. Okay, அவருடைய கவுன் வந்து ரொம்ப ஸ்டான்ஸா நம்பர் 25ல இருக்கும், கிரீன் கவுன். அண்ட் அது பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெளிப்புறத்துல பார்க்கும்போது பளபளன்னு இருக்கும், உள்ள வந்து எல்லாமே அசிங்க நாத்தம், குடல பிடுங்குற அளவுக்கு நாத்தம் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் வெயின் ஃபாலி அண்ட் நியூ ஃபேங்கிள்டு நோஷன்ஸ். அவருடைய ஹார்ட் வந்து இட் வாஸ் பர்னிங் ஃபார் விமென். He was completely false. He was completely fickled. Fickled-னா inconsistent. ஒரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணு மேல ஜாலியா இருக்கணும்னு நினைப்பான், அங்க கொஞ்ச நேரம் அவங்கள ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த பொண்ணு மேல, இந்த பொண்ணோட இருக்கும்போது அடுத்த பெண் மேலேயும் ஆசைப்படுவான். And then he had learned to love with secret looks. கண்ணாலே எல்லாத்தையும் மயக்கிடுவானா. He has learned to love with secret looks. Okay, and he could dance and sing with ruefulness. Okay, அவன் என்ன பண்ணுவான், ஈஸியா பெண்களை மயக்கக்கூடிய ட்ரிக். He knew the art of love making. And பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா தூண்டில் போட்டு fleshy hooks. He knew how to bait women. அவங்களை எப்படி மயக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் நீங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சார். அந்த அளவுக்கு அவன்கிட்ட கலைகளை எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கான். ஆயக்கலைகள் 64லயும் அவன் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படிதான் சொல்லணும். Okay, now come to the next stanza. Stanza number 26. He is described as an inconstant man. No woman can trust him because he was not constant in love. He was switching his interest from one to the other. அவனுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா லஸ்ட், அந்த இச்சை, உடல் சார்ந்த விஷயம் தான் அவனுக்கு தேவை. அவனை வந்து சட்டம் வந்து he never was bothered about moral law. But he was always ready to tempt the heart of weak women. யாரெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்தவங்கள பெண்களை அவங்கள ஈஸியா என்ன பண்ணுவான், வளைச்சு என்ன பண்ணுவான், அதனுடைய மடியில போட்டுக்குவான். That is the description. And பெண்களை எப்படி ஹஸ்பண்டுக்கு டிஸ்லாயலா ஆக்குறது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். Okay, and the next line பாருங்க. He was full of evil and he was full of desire. And அவனுடைய போன் மேரோ கூட பாத்தீங்கன்னா it was smelling bad because he was always living immoral life. உடம்பு ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னா புழுத்த உடல் உடைய ஒரு மனிதன். And அவருடைய மைண்ட் ஃபுல்லாவுமே, அவருடைய பிரெயின் ஃபுல்லாவுமே it is filled with sex, nothing more. Okay, and it was in decaying condition. Okay, that is the description of the third counselor. Okay, with this I stop recording and I would keep the class alive for some
Q&A session. Thank you. Is there